அன்புள்ளம் கொண்ட டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வர். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். விருச்சிகத்திலிருந்து சுக்கிர பகவானவர் தனுசு ராசிக்கு மார்கழி 5ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இவங்க 3 பேரும் தனுசுலையும், ராசி கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனி பகவானும், அதே மாதிரி மிதுனத்துல குரு பகவானும், சிம்மத்துல கேது பகவானும், விருச்சகத்தில் புதன் பகவானும். மார்கழி 14க்கு பின் புதன் பகவான் எங்க வராரு? நம்ம தனுசுக்கு வராரு. சோ இந்த இடைப்பட்ட காலங்கள் மார்கழி 5ல இருந்து அங்கிட்டு ஒரு 30 நாளைக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் சுக்கிரனால் தரப்போகுது? சுக்கிரன்றவர் யாரு? ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொகுசு வாழ்க்கை, ரெஸ்டாரண்ட்ல போய் ஜாலியா இருக்கிறது, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாவே சுக்கிரனோட உதவி வேணும். அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்ப வாங்க பார்ப்போம். இப்ப அதோட முக்கியமா நாடு ரீதியா எந்த மாதிரி அமைப்பு போகுதுன்னா, சுக்கிரன் தனுசு ராசியில இருக்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு, ஏன்னா கடகத்துக்கு 6ஆம் இடத்தில் வருது. அப்படிங்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய ஆபத்துகளும் பாதிப்புகளும் நாடு ரீதியா வரும். இன்னும் சொல்ல போனா கவனக்குறைவால் பெரிய சேதங்கள் வாகனங்களுக்கு வரும், அரசு போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு வரும். அப்படி டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டடா ஒரு பெரிய ப்ராப்ளம இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்துல சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அந்த 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து இந்த காலகட்டம் சுக்கிரன் நடக்கிறதுனால, கடகத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் நடக்கிறதுனால இது மாதிரியான அமைப்புகள். அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் கிடைக்கும். பிரபலத்துவமாக இருப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் அரசியல் ரீதியா முக்கிய அங்கீகாரமும் கிடைச்சிடும். ஏற்கனவே அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ற மாதிரி உள்ள சூழ்நிலை யாருக்கு? பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பிரபலமா இருக்கிற ஒரு சிலர்களுக்கு மன உளைச்சலும் வரும். அது ஒரு இழப்பு மாதிரி கூட. ஒண்ணு இல்ல, ஒரு இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டாரா இருக்கிறவங்க ஏதாவது அவருக்கு உடல்நல பாதிப்பு, இல்லாட்டி அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளால நாடு பேசும் பொருளா, அதனால பெரிய பாதிப்புலாம் இல்ல, பேசும் பொருளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா பாதிப்பு வரும். பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளது. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம். இந்த அமைப்பானது உண்மையிலே ஒரு அற்புதமான அமைப்பு. இன்னும் சொல்ல போனா நண்பர்களோட உதவி எங்க அனைத்து விஷயத்திலையும், தொழில் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு தவறான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு தெரியாம ஏதாவது ஒரு வேலை பார்க்கறது, இல்ல சமுதாயத்துக்கு தெரியாம, இல்லாட்டி ஒரு காலேஜ்ல இருக்கும்போது ப்ரொஃபசர்ஸ்க்கு தெரியாம வேலை பார்க்கறது, அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயத்துக்கு இந்த சுக்கிர பகவானவர் உண்மையிலே ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுப்பார். வெளியில தெரியாம பார்க்குற அனைத்து வேலைகளையும் நீட்டா செஞ்சு தருவார் அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்ன? 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் ஒரு வேலை நடக்கும், அது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள். அதே மாதிரி அரசியல்வாதிகளாகவும் பிரமுகர்களாகவும் இருப்பவர்கள் நிறைய விஷயத்த இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்களை வெளியில தெரியாம செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சரியா கச்சிதமா முடிப்பீங்க. அதுக்குள்ளான ஆட்கள் வரும் உங்களை தேடி அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் மட்டும்தான் இங்க குழப்பமே. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, அதாவது இது 20 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கிற ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல குழப்பங்களை ஏற்படுத்தும். இது அதிகமா யாருக்குன்னா கும்பராசினரின் தாய் தந்தையருக்கு. பையனுக்கு திருமணம் பண்ற அமைப்புல குழப்பமா இருக்கு, பொண்ணுக்கு திருமணம் பண்ற அமைப்புல குழப்பமா இருக்கு அப்படிங்கிற குழப்பத்தை அதிகமா தேடுவீங்க. ஐ மீன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிற்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன செய்யறது, எப்படி செய்யறது அப்படிங்கிறத புரியாத அளவுக்கு நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் தந்தையருக்கு லாபமும் உண்டு. உங்களை தொட்டு தாய் தந்தையருக்கு லாபம் உண்டு, ஏதாவது ஆதாயமான பலன் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நகையில பொருள் ஈட்டுவது, நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல பொருளாதாரம் ஈட்டுவது, முதலீடு செய்வது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். சோ நீங்க இந்த காலகட்டத்துல தங்கம் வெள்ளி முதலியான விஷயத்த நீங்க வாங்குவீங்க, இன்வெஸ்ட்மெண்டா போட்டு பண்ணுவீங்க, இல்லாட்டி ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அது லாபகரமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாயும் 11ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறது உடன் பிறந்த சகோதர சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களால அவங்களுக்கு பாதிப்பு,
உடன் பிறந்த சகோதரர்களுக்கு உங்களால் அவர்களுக்கு பாதிப்பு. அதாவது உங்களுக்கு ஷியூரிட்டி அவங்க போட்டிருந்தா அந்த பணத்தை நீங்க கட்ட மாட்டீங்க, அவங்க மாட்டிக்குவாங்க. இல்லாட்டி அவங்க உங்களோட பிரச்சனைக்கு அவங்களோட விஷயங்கள்ல தலைகுனிவு ஏற்படுற மாதிரி அமைப்பு, அவங்களோட இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகுற மாதிரி அமைப்பு. வேணா காரணம் என்ன, ராசியில ராகு உங்களுக்கு தான். சோ தவறுகள் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு அந்த தவறுகள் நடக்காத மாதிரி உள்ள சூழ்நிலையை மாத்தி உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகாம எப்படி கெத்தா காமிக்கணுமோ அப்படி கெத்தா காமிச்சுக்குவீங்க. உங்களோட உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்காண்டி பேசுறதுனால அவங்க இமேஜ் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில நடக்கும். சோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுசரணையா இருந்துக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல அதுக்கான வாய்ப்புகள் கிடைப்பது ரொம்ப கடினம். ராகு ராசியிலே இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதிப்பு. ஏன்னா ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாருங்கும் போதுல வெளிநாட்டு வாய்ப்புகளை குறைப்பார், அதுக்குண்டான ஸ்டெப்பை எடுக்க விட மாட்டார் அப்படிங்கிறத சொல்லலாம். குருவும் 11ஆம் இடத்தை பார்ப்பதுனாலையும் 5ஆம் இடத்துல தொடர்பு இருக்கிறனாலையும் உங்கள் ஆழ்மன எண்ணத்துல இருக்கிற ஆசைகள் நிறைவேறும். எளிதில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது ஒரு டெம்பரவரியா கிடைக்கும். இந்த நேரத்துல ஒரு மாசத்துக்கு நீங்க உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தேவைக்கான பணம் கையில புழங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது, ஒரு லாபகரமான அமைப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல மட்டும் சிறிது ஏமாற்றம் காணப்படும். அந்த ஏமாற்றங்களை தாண்டி எப்படி வெளியில வருது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி உதவிங்கிற அமைப்புல எந்த குறையும் இருக்காது. சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் அஸ்தமனமா வந்தது. இதுதான் பெரிய தப்பே. சோ எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும். உங்களோட மனச்சங்கட்டமும் மனக்குழப்பங்களும் உங்களோட சலனம் தான் இப்ப உங்களை செயல்பட விடாம பண்ணும். எல்லாமே பக்காவா கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க கூடாது, பயன்படுத்திக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, ரொம்ப தேவையில்லாதெல்லாம் யோசிப்பீங்க. இன்னொன்னு சொல்ல போனா இது நடக்குமா நடக்காதா, நம்ம ஏன் இதை செய்யணும், இப்படி பண்றதுனால நமக்கு ஆதாயம் உண்டா அப்படின்லாம் யோசிப்பீங்க. சோ எதா இருந்தாலும் இறங்கிடணும், இறங்கி பார்த்துடணும் அப்படிங்கிறதுதான் விஷயமே. சரிங்களா? 2ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு வருமானத்தை கெடுக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பா உங்களுக்கு அடுத்து பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை உருவாக்கி தரும். சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சிக்கனமா இருந்துக்கோங்க. கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. நீர் தேங்கக்கூடிய இடத்தில், நீர் எங்க தேங்கும், 2 இடத்துல தான் மனுஷன் உடம்புல நீர் தேங்கும். ஒண்ணு கிட்னி, அந்த நீரை சுத்திகரிச்சு வெளியே அடிக்கிறதுக்கு, இன்னொன்னு நுரையீரல் பகுதி சளி தேங்குறதுக்கு, சளி உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும். ஸோ இந்த பகுதிகள் மட்டும் ரொம்ப கவனமா இருக்காங்க. மூச்சு திணறல் ப்ராப்ளம் உள்ளவங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ரொம்ப ஓடாதீங்க ஓடியாதீங்க, வாக்கிங்லே இருங்க நீங்களாம். சரிங்களா? ஓடினா கூட அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு சிக்கல்ல கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸ்மோக்கிங் சம்பந்தப்பட்ட பழக்கம் இருக்கிற அவிட்ட நட்சத்திரக்காரர்களா இருந்தா இந்த காலகட்டத்துல அதை கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் சிறிது சீர்குலையும், தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் சண்டைகள் வளரும். அதெல்லாம் நீங்க சமாளிச்சிடலாம், அதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த. இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமே நான் சொன்னேன் பாத்தீங்களா, சலனம், தேவையில்லாத மனக்கசப்பு, அதான் இருக்குமே ஒழிய வேற எதுவும் இல்லை. சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசியிலே குருவோட பார்வை. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க எதை வேணாலும் துணிஞ்சு அடிப்பீங்க, தப்ப சரியா செய்வீங்க, தப்ப சரியா செஞ்சா எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த அமைப்பு உங்களுக்கு சாதகமானது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு சாதகமா இருக்குங்கிறதுக்காண்டி எல்லா வேலையும் பார்க்க கூடாது. சரிங்களா? அதை மட்டும் கவனம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி தாய் வழி உறவினர்களாலோ தந்தை வழி உறவினர்களாலோ திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வருவது, எல்லாருமே அவங்களுக்கு சாதகமா பேசுவாங்க. அதே மாதிரி லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிற அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவானும் 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் இருப்பது இந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மார்கழி 14க்கு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் ராகு பகவான் கொடுப்பார். ஏன்னா ராகுவை பொறுத்தவரையும் முரண்பாடான, சமுதாயத்துக்கு முரண்பாடான விஷயங்கள் அனைத்தையும் செய்யக்கூடியவர் தான் ராகு. சோ காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் மார்கழி 14க்கு பின். ஏன்னா 5, 7, 11ஆம் அதிபதி சேர்க்கை வர்றது, அதாவது ராசி அதிபதியும் 10ஆம் பார்வையா பார்ப்பாரு. அப்படி வரும்போதுல இந்த மாதிரி அமைப்புகள் தான் இதெல்லாம் கொடுக்கும். ரெஜிஸ்டர் மேரேஜ் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சோ குழப்பங்களை உருவாக்கிடாம உங்களால முடியுங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பண்ணாம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. அதே மாதிரி பிறருடைய திருமணத்துக்கு நீங்க உதவி செய்வது, அந்த அமைப்புகளும் நடக்கும்.
பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த காலகட்டத்துல சுப நிகழ்ச்சிகளை செய்ய முடியும். காதுகுத்து, திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இல்லாட்டி வேற ஏதாவது பங்கன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சீரம் சிறப்புமா செய்ய முடியும். சோ மொத்தத்துல சதய நட்சத்திரக்காரர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சுப நிகழ்ச்சியும் வரும். அந்த சுப நிகழ்ச்சியுமே நான் என்னால எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து இந்த அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரமா இருக்காருங்கிறத மட்டும் கவனம் கொள்ளணும். சோ உடம்பு வேற எதையுமே நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். தவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சொன்னேன் பாத்தீங்களா, நீர் பகுதிகள் தேங்குற இடம், சளி தொந்தரவு, நுரையீரல்ல சளி தேங்குறது, கிட்னி பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி அமைப்புகள். நான் எதுவுமே ஸ்டோனு இந்த மாதிரி சொல்லல, நீர் தேங்குது. சைனஸ் ப்ராப்ளம் கூட நீர் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு வேணா நட்சத்திராதிபதி பாதிக்கப்பட்டிருக்குல்ல, வக்ரமா இருக்குல்ல, சோ நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா நல்லா இருக்காது. சோ இதை மட்டும் பாத்துக்கோங்க ரொம்ப கவனமா. நீர் தேங்குற அமைப்புகளால உங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி அதிகமா சுடுதண்ணியை குடிக்க கத்துக்கங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும். மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சிறிது பாதிப்புகள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதால் உங்களுக்கு கடன் ஏற்படும். தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதால், தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதால் உங்களுக்கு கடன் ஏற்படுறது. இந்த அமைப்பை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எதுவுமே பாதிப்பு இல்லை. தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உன்னத நிலையும் உயர்ந்த நிலையும் அடைவீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும், லாபகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதாவது டெம்பரவரியா உங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும் தொழில்ல, இல்ல வேலையிலே இருந்தாலும் சரி. ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்களா இருந்தா வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க. அவசரப்பட்டு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்காதீங்க. ஒரு ஒரு ப்ராஜெக்டோ இல்ல ஒரு வேலையோ வருதுன்னா அதை நம்மளால செய்ய முடியுமா, முழுசா இருந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அப்புறமா டைம் அலாட் பண்ணுங்க. இல்லாட்டி ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகி ஏன்டா நம்ம இந்த வேலையை தொட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்களே வருத்திக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். சரிங்களா? அதே மாதிரி லேபர் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. நம்மளால முடிஞ்சா செய்வோம், முடியாட்டி வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற. வேடிக்கை பார்க்க முடியாது, வேலை தான் செய்யணும். அதுக்கு உடலுக்கு ரொம்ப அசௌகரியத்தை கொடுத்து எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.